ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பரதா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆந்திரால இந்த காலத்துல கூட இப்படி ஒரு விசித்திரமான கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் யாருமே முகத்தை காட்டக்கூடாது. எப்பவுமே அவங்க முகத்துல ஒரு பருதா இருக்கணும். அதை மீறி காத்துல அந்த பருதா பறந்து இருந்து போயிடுச்சு, இல்ல அவங்க வாண்டடா யார்கிட்டனா அந்த பருதாவை தள்ளி தன்னோட முகத்தை காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊருக்குள்ள என்ன தெரியுமா தண்டனை? அவங்களோட கதையை முடிச்சிடுவாங்களாம். அப்படி ரொம்ப ரொம்ப அடிமைப்பட்டு ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள், அதே ஊருக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் சுப்புவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காத்துல நம்ம ஹீரோயின் சுப்புவோடைய பருதா பறந்து போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறாங்க, அந்த ஊருக்குள்ள நடக்கிற திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பாவே காமிச்சிருப்பாங்க. இந்த படம் OTTல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பைதிவே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நான் முன்ன சொன்ன மாதிரி ஆந்திரால இருக்கிற அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல நம்ம ஹீரோயினை தாங்க காமிக்கிறாங்க. அவங்களுடைய பேரு சுப்பு. அவங்க முகத்துல ஒரு பெரிய பருதா இருக்கோங்க. அவங்கன்னு மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல இருக்கிற அவங்க தோழி, ஏன் கிராமத்துல இருக்க எல்லா பெண்களுடைய முகத்திலையும் பருதா இருக்கும். முக்கியமா நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வேலையே கலர் கலரா பருதா விற்கிறது தான். இப்பயும் அங்க இருக்கிற திருவிழால அவரு பருதா கடை போட்டு வச்சிருக்காரு. இப்ப அந்த திருவிழாலையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஜாலியா அங்க ஜோசிய பொம்மை கிட்ட ஜோசியம் பார்த்துக்கிட்டோம், பானிபுரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இருக்காங்க. அப்ப அவங்க கையில திடீர்னு ஒருத்தர் ஒரு வளையலை வந்து கொடுத்துட்டு போறாருங்க. இவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. அந்த கொடுத்துட்டு போன நபர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோயின் சுப்பு காதலிச்சிட்டு இருக்கிற பையன். இப்ப அதே ஊர்ல ஒரு கர்ப்பிணிய காமிக்கிறாங்க. அவங்களுக்கு 9 மாசம் போல இருக்குங்க. அப்படி அவங்களுடைய வயித்தையும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இன்னும் 1 மாசத்துல குழந்தை பிறந்துடுவா அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்க அப்படியே ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவரையும் காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாவே வந்து ஹீரோயினுடைய அப்பா கிட்ட பேசுறாரு. நிச்சயதார்த்தத்துக்கு தேவைப்படுற புடவைய ரெடி பண்ணிட்டியான்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பையனை காதலிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அப்படி அந்த ஹீரோவோட ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தமும் இன்னும் சில நாட்கள்ல நடக்க போறதுக்காக ஊருக்குள்ள பேசி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. கட் பண்ணா இப்ப அதே திருவிழாவுடைய இறுதி நிமிடங்கள் நெருங்குதுங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாமே ஜோலம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சாமியை கும்பிடுவாங்க. என்னப்பா சாமின்னு சொல்றீங்க, ஆனா சாமியுடைய முகமே இங்க பருதால மூடி இருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? இவங்க கும்பிடுற அந்த ஜோலம்மா சாமிக்கே ஒரு வரலாறு இருக்குங்க. அது என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அங்க சாமியோடைய முகம் மூடி இருக்கிறதுனால தான் ஊர்ல இருக்கிற மத்த எல்லா பெண்களுடைய முகமும் மூடி இருக்கு. முன்னொரு காலத்துல இங்க ஜோலம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பெண் வாழ்ந்திருக்காங்க. அவங்களதான் இப்ப அந்த ஊருடைய தாய் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்காரங்க எல்லாம் சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஜோலம்மா பயங்கரமா வில்வித்தை கத்திருப்பாங்க. அப்படி அந்த கலைய அங்க இருக்கிற 4 ஆண்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்க, அதுல ஒரு ஆணுக்கு ஒரு பாம்பு கடிச்சிருதுங்க. இப்ப அவனோட உசுரை காப்பாத்துக்கோ அந்த ஜோலம்மா அந்த ஆணை தன்னுடைய குதிரையில கூப்பிட்டுக்கிட்டு, அந்த சமயம் இந்த ஜோலம்மா கர்ப்பமா வேற இருந்திருப்பாங்க. ஆனா அதை பொருட்படுத்தாம நேரா அந்த குதிரையில நாட்டு மருத்துவர்கிட்டையும் கூட்டிட்டு வராங்க. அவனோட உசுரையும் காப்பாத்துறாங்க. இப்போ அதே குதிரையில தன்னுடைய ஊருக்கு திரும்புறப்போ வழியில மாட்டு வண்டியில ஒரு 4 ஆண்கள் வராங்க. ஏம்மா பொண்ணு, கர்ப்பிணியா இருக்கியே, குதிரையில போலாமா, எங்க மாட்டு வண்டியில வந்து ஏறிக்கமா, நான் உன்னை ஊர்ல பத்திரமா டிராப் பண்ணிடுறேன்ற மாதிரி அந்த 4 ஆண்கள் பேச்சை கேட்டு இப்ப ஜோலாமாவும் அந்த வண்டியில உட்கார. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த 4 பேருமே சரியான கொடூரர்கள் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த ஜோலாமா கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அந்த 4 பேருமே இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க, ஆனா இவங்க அசராம அந்த 4 ஆண்களோடையும் சண்டை போடுறாங்க. ஒரு கடத்துல அந்த 4 ஆண்களும் ஜோலம்மாவுடைய உடம்புல தீ வைக்க, ஆனா இவங்க எரிஞ்சுக்கிட்டே அந்த 4 ஆண்களையும் போட்டு தள்ளிட்டு இவங்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கும் அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கிணறுல குதிச்சு தன்னோட உசுரையும் தியாகம் பண்றாங்க. சோ இப்படி இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. முக்கியமா அங்க இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இருக்கிற குழந்தைகள் எல்லாம் போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்பதான் இதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்க்கும் போதோ, நம்ம ஊருடைய வீர தாயான அந்த ஜோலம்மாக்கு ஒரு கோயில் கட்டணும், அதுதான் பரிகாரம்னு நினைக்க அப்படி அந்த கோயிலையும் கட்டுறாங்க. அப்போ இயற்கையா அவங்களோட முகத்துல ஒரு பெரிய பருதா வந்து விழ, அந்த பருதாவால அந்த கோயில்ல இருக்கிற அவங்களோட சிறையும் மூடிக்குதுங்க. அதே வேளையில ஊருக்குள்ள இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்க, அதுல இருந்து தான் ஊருக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த வீரத்தாய் ஜோலம்மா ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் சேஃபா இருக்க சொல்றாங்க. அதனால்தான் அவங்க பருதா மூலமா முகத்தை மூடி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அதனால நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் வயசுக்கு வந்ததும் அவங்களுடைய முகத்தை பருதாவால மூடிக்கணும். அப்படி பெண்கள் அவங்களுடைய அப்பா அம்மா கணவர் அவங்க குடும்பம் அவங்க கிட்ட மட்டும்தான் முகத்தை காட்டணும்.
அதுவும் பப்ளிக் ஏரியா, அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்தா கண்டிப்பா முகம் மூடி இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கிட்ட கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலையும் போடுறாங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு தன்னோட தோழியோட ஒரு மைக்கையும் ரெடி பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா தான் எல்லாமே. அப்பா வீதி வீதியா போய் பருதா விக்கிறவரு. அப்படி அவருக்கு மைக்ல சேலையம்மா சேலை, அழகான சேலை, பருதாவும் விக்கிறோம், வந்து வாங்கிக்கங்க அப்படின்ற ஒரு வாய்ஸையும் அந்த மைக்ல ஸ்டோர் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஹீரோயின் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் தோழியோட வயல்ல பேசிக்கிட்டே போறப்போ அங்க திடீர்னு நம்ம ஹீரோயினுடைய பருதா காத்துல பறந்துருதுங்க. அவங்க அதுல பதறி போறாங்க. உள்ளுக்குள்ள பயம் வந்துருது. ஏன்னா முன்ன சொன்னல, காத்துல கூட பருதா பறக்க கூடாதுன்ட்டு. ஐயோ, நம்மளோட முகத்தை ஊர்ல இருக்கிற ஆண்கள் யாருன்னா பாத்துட்டாங்களா, இந்த ஊருக்காரங்க நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களே, என்ன பண்றதுன்ற மாதிரி பயப்பட அப்பதான் ஹீரோயினுடைய தோழியும் நம்மளே காட்டுக்குள்ள இருக்கோம், இங்க யாரும் பருதா பறந்து போனதெல்லாம் பார்க்க போறாங்க, எதை பத்தியும் பயப்படாத, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க தோழி கிளம்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ரெடி பண்ண மைக் செட்டையும் அவங்க அப்பா கிட்ட பரிசா கொடுக்க, அதே வேலையில டவுன்ல இருக்கிற ரத்தனம்மா அப்படின்ற மாதிரி நம்ம சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்க கணவர் 8 மணிக்கு வேலைக்கு போவாரு. அவருக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. அவங்களுக்கு சட்டை போட்டு விடுறதுல இருந்து எல்லா வேலையும் இவங்க தான் பாப்பாங்க. அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, சமைக்கிறதுன்ற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டுல அருமையா இருக்கிற ஒரு ஆளு தான் இந்த ரத்தனம்மா. அவங்க இது வரைக்கும் கல்யாணத்துல இருந்து தன்னோட கணவர்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்பதான் முதல் வாட்டியா எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் கொடுக்குறீங்களா, நான் ஊருக்கு போகணுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க கணவரும் எதுக்குன்ற மாதிரி கேக்குறப்போ, ஊர்ல என்னுடைய அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளோட பேரு சுப்பு, அதாவது நம்ம ஹீரோயினா தான் சொல்லுவாங்க. அவளுக்கு இன்னும் 3 நாளா நிச்சயதார்த்தம். எங்க அத்தை வேற உசுரோட இல்லாதனால நான் தான் பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கணும், அதனால ஊருக்கு போயிட்டு வந்துடுவான்ற மாதிரி கேட்க, என்னம்மா வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, பசங்களை பாத்துக்கணும், எனக்கு சமைக்கணும், நீ ஊருக்கு போறேன்னு சொல்றியே அப்படின்னு அவங்க கணவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுடைய கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றாங்க போல. அது வரைக்கும் அவங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஏஜ் அட்டன் பண்ண உடனே கையில மருதாணி வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கும் பேட்மிண்டன் ஆடணும் அப்படின்னு ஆசை வருதுங்க. ஆனா அவங்களோட அம்மாவோ பயங்கரமா திட்டிட்டு, இதுக்கப்புறம் நீ பருதா போட்டுக்கிட்டு தான் வெளியே போனோம், அதுக்கப்புறம் உன்னால பேட்மிண்டன்லாம் விளையாட முடியாது, பொண்ணுங்க பாக்குற வேலையை பாரு அப்படின்னு அடிமைப்படுத்துறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கும் அங்க கோவம் வர, அப்பதான் அந்த சின்ன பொண்ணுடைய அக்கா, இப்படிலாம் கோவப்படாதமா, நம்ம ஊர்ல மட்டும் வயசுக்கு வந்த பொண்ணு பருதா போடலன்னா என்ன ஆகும் தெரியும்ல, நான் வேற கர்ப்பிணியா இருக்கேன், என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா நீ பருதா போடணுமா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த சின்ன பொண்ணும் தான் அக்காக்காக மாறுற மாதிரியும் அங்க பருதா போட்டுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் உங்க ஊர்ல ஒரு தண்டவாளம் இருக்காங்க, அங்க ஒரு துரு புடிச்ச ட்ரெயின் நிக்கும், அந்த ட்ரெயினுக்குள்ளயும் வராங்க. அப்படி அந்த இடத்துல நம்ம ஹீரோவை வந்து தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருப்பாங்க. ஆனா நல்லபடியா வீட்லயே பேசி இப்போ அரேஞ்ச் மேரேஜுக்கும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இன்னும் 5 நாள்ல நிச்சயதார்த்தம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம் நான் நினைச்சு கூட பாக்கல, இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு 2 பேருமே வேறு வேறு பக்கம் உட்காந்து அவங்க முகத்தையே பாத்துக்காம தான் அந்த ட்ரெயினுக்குள்ள பேசுவாங்க. என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஹீரோயின் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து பருதா போட்டுட்டு தான் வெளியே வருவாங்கல்ல, அதனால தான் காதலிக்கிற பையனான ஹீரோ கிட்ட கூட அவங்க முகத்தை காட்டியிருக்க மாட்டாங்க. இன்னும் 5 நாள் வெயிட் பண்ணு, நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் பண்ண உடனே நீ என்ன மொத்தமா பாத்துக்கலான்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ஊருக்குள்ள என்னதான் இந்த எல்லா பெண்களையும் பருதா போட வச்சு அடிமைப்படுத்தி இருந்தாலும் அவங்க அடிமைப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியாம எல்லாரும் ஜாலியா தாங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை காதலிச்சிருப்பாரு. அதாவது பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவங்க முகத்துல பருதா வந்ததுனால இந்த காதல் அதிகரிச்சிருக்கும். முகத்தை நான் மறுபடியும் எப்ப பாப்பேன்னு கேட்டதுக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் 10 வருஷமா காதலிச்சு இப்போ திருமணம் பண்ற ஸ்டேஜுக்கும் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஆனாலுமே அவரும் மத்த ஆண்கள் மாதிரி பெண்கள் மீது அடக்குமுறை செலுத்துறது தாங்க. நான் என்ன அதை கொஞ்சம் லவ்வா செலுத்துவாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வீட்லயே ராணி மாதிரி இருக்கு, வீட்டு வேலை பார்த்தா போதும், நான் உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரிதான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லுவாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினுக்கும் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்குது. அதே நிச்சயதார்த்தத்துக்கு டவுன்ல இருந்தும் சில சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க பேக்ல இருந்து ஒரு மேகசின் கீழே விழுதுங்க. இந்த மேகசினுடைய கவர் பிக்சர்ல நம்ம ஹீரோயினுடைய முகம் இருக்கு. அதை யாருமே பெருசா கவனிக்கல. ஒரு பூக்குடையில வச்சோம் நிச்சயம் பண்ற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துலதான் பையனுடைய அப்பா அம்மா, ஊருக்காரங்க, ஹீரோவுடைய அப்பான்னு சொல்லி எல்லாரும் குவிஞ்சிருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் இந்த ரத்னமா வந்து பாக்குறாங்க. அப்படி அவங்களுக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க, அப்பதான் வெளியில ஏதோ பிரச்சனையான மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க ஹீரோவுடைய அப்பாவான அந்த பஞ்சாயத்து தலைவர், எவ்வளவு தைரியம் இருந்தா உன் முகத்தை திறந்து போட்டோகிராஃபருக்கு போஸ் கொடுத்து இந்த பேப்பர்ல உன்னுடைய மூஞ்சி வர மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு எல்லாரும் ஹீரோயினை பார்த்து திட்டுறாங்க. நம்ம கிராமத்துடைய கலாச்சாரத்தையே அழிச்சிட்டா அவ்வளவுதான், நம்மளுடைய சாமிக்கு கோவம் வந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பதற. இப்ப அதே ஊர்ல ஒரு கர்ப்பிணி வேற இருப்பாங்கல்ல, அவங்களும் வயித்தை புடிச்சுக்கிட்டு, எங்க நம்ம குழந்தை இவ முகத்தை திறந்ததுனால போய் சேர்ந்துட
நடந்துற போதுன்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஹீரோயினும் இது எனக்கு தெரியாம தான் நடந்தது. இன்னைக்கு பருதா காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. நான் வேணுமுன்னே எல்லாம் போட்டோ கொடுக்கல. யாரோ இப்படி போட்டோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் அத ஊருக்காரங்க நம்ப மறுக்கிறாங்க. அது எப்படி யாரோ வந்து போட்டோ எடுக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவரோட பேச்சு அங்க எடுபடல. இப்ப பஞ்சாயத்தை கூத்தி இதுக்கு பரிகாரம் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. பருதா எடுத்த பொண்ணு யாருமே நம்ம கிராமத்துல உசுரோட இருந்ததில்ல. அதனால இந்த சுப்புவோட கதைய நம்ம சாமியோடைய கோயிலுக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிடுவோம். அப்பதான் நம்ம ஊருக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. இந்த கர்ப்பிணிக்கும் குழந்தை நல்லபடியா பிறக்கும்ன்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஊருக்காரங்க எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. ஹீரோவோ இதெல்லாம் வேணாம், அவளுக்கு தெரியாம நடந்ததுதானே சொன்னா, வேற எதனா பரிகாரம் இருக்கணும்னு சொன்னாலும் கேட்க மறுக்கிறாங்க. இங்க ஹீரோயினுடைய அத்தை ரத்னமா இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பைத்தியக்கார தானே இது, ஒரு பருதா பறந்ததுக்கு போயிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்டாலும், ஏமா நீ இந்த ஊருக்காரங்க இல்ல, நீ பருதா போடாம சுட்டலாம், ஆனா எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, இதை பண்ணிதான் ஆகணும். ஏன் இந்த ஊர் நல்லதுக்காக அந்த சுப்பு அவரோட உசுரை கொடுக்க மாட்டாளான்ற மாதிரி கேட்க இங்க சுப்புவுமே மனசுடைஞ்சு தாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த ஊருடைய கட்டுப்பாடுகள்லாம் மதிக்கிறதுனால அவங்களோட உசுரை தியாகம் பண்றதுக்கும் அவங்க பயப்படல. ஆனாலுமே அந்த இரவு நம்ம சுப்புவுடைய அத்தை வந்து நம்ம ஊருக்கு போயிடலாம், எங்க வீட்டுல வந்து நீ இரு, இங்க இருந்தா உன் கதையை முடிச்சிருவாங்கன்னு சொன்னாலும் நம்ம சுப்பு வர மறுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் தான் நம்ம சுப்புவை அந்த கோயில்ல வச்சு போட்டு தள்ளுறதுக்கு ஊருக்காரங்க முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த இரவு நம்ம ஹீரோயின் தன்னோட காதலன் வந்து பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூட சேர முடியாமே போயிடுச்சு, இன்னும் ஒரு வாட்டி பாக்கலாமான்ற மாதிரி அவங்க கேட்க அப்படி அவங்க காதலனும் முன்னாடி வந்து நிக்க இவங்களும் கட்டி தழுவிட்டு என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டோம் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இப்போ அடுத்த நாள் மேளதாளங்கள் எல்லாம் வாசிக்க நம்ம சுப்பு ஒரு வெள்ளை புடவைய கட்டுறாங்க. அவங்கள சுத்தி ரெட் கலர் புடவைய கட்டிக்கிட்டு ஒரு 4-5 பெண்கள் அப்படியே வீதியில வர அப்படிதான் அந்த கோயிலுக்கு நம்ம சுப்புவை நேர்ந்து விட்டு இப்போ எந்த கிணத்துல அந்த ஜலம்மா அப்படின்ற ஒரு வீரப்பெண் அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்களோ அதே கிணத்துல கல்ல கட்டி இந்த சுப்புவை இறக்கிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற பூசாரியும் கோயில்ல நம்ம ஒரு தீபத்தை ஏத்துவோம், அப்படி அந்த தீபத்தை ஏத்திட்டு தான் சுப்புவை கிணத்துல தள்ளுவோம். சுப்புவோடைய உசுறு பிரியறதுக்கு முன்னாடி அந்த தீபம் அணைஞ்சிருச்சுன்னா நம்ம சுப்புவை காப்பாத்திடலான்ற மாதிரி சொல்ல அந்த தீபத்தையும் ஏற்றிட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த கிணத்துக்குள்ள கல்ல கட்டி இறக்குறாங்க. அங்க அவங்க அத்தை, ஹீரோயினுடைய அப்பா, நம்ம ஹீரோன்னு சொல்லி எல்லாரும் கத்தரி அழுக அப்படி ஹீரோயினும் கிணத்துக்குள்ள இறங்கி உசுருக்கு போராடுறாங்க. ஆனா அதே சமயம் காத்தடிச்சு அந்த தீபம் அணையுதுங்க. அதையும் ஊர்ல இருக்கிற ஒரு பெண் பார்த்துட்டு வந்து அங்க இருக்கிற கூட்டத்துக்கிட்டையும் சொல்ல எப்படியோ ஹீரோ டைவ் அடிச்சு இப்ப அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஹீரோயினை மீட்கிறாரு. அவ்வளவுதான்ப்பா, இதுக்கப்புறம் ஹீரோயின் சேஃபா இருப்பாங்கன்னு கேக்குறீங்களா? ஆனா அதாங்க இல்ல, அந்த ஊருக்குள்ள ஒரு கர்ப்பிணி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படி அந்த கர்ப்பிணியோட கணவரும் வந்து இதெல்லாம் எப்படிப்பா நம்ம பிராச்சித்தமா எடுத்துக்க முடியும், இதெல்லாம் காத்தடிச்சு கூட தீபம் அணைஞ்சிருக்கலாம், அப்படி தீபம் அணைஞ்சிருச்சுன்னு இந்த சுப்புவை உசுரோட விட்டா நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு பிறக்க போற குழந்தை பிறக்காம நம்ம கிராமத்துக்கு குழந்தை சாபம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் இல்ல, சுப்பு நம்ம ஜலாமாக்கு பலி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா மறுபடியும் நம்ம சுப்புவும் அவங்க அத்தை, அவங்க அப்பா எல்லாருமே இந்த விஷயங்களுக்கு தெரியாம தான் நடந்தது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் பஞ்சாயத்துல அந்த பூசாரி, அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் முடிவு பண்ணி வர பௌர்ணமி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள உன்னை போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபரை நீ தேடி கண்டுபிடிச்சு உன்னோட அனுமதி இல்லாம தான் அந்த போட்டோகிராஃபர் உன்னை போட்டோ எடுத்திருக்காரு, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவரோட வாயால நீ சொல்ல வைக்கணும். அப்படி சொல்ல வச்சுட்டனா உன்னை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், நீ இந்த ஊர்ல வாழலாம், அதுக்குள்ள நீ சொல்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு மறுபடியும் உன்னை சாமிக்கு நேர்ந்து விட்டு போட்டு தள்ளிடுவோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சில நாட்கள் மட்டுமே தாங்க அவகாசம் இருக்கு. அதனால அவங்களும் அந்த போட்டோகிராஃபரை தேடி கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோயினோட காதலன் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த போட்டோகிராஃபர் இப்போ நியூஸ் பேப்பர்ல தான் போட்டோகிராஃபரா இருக்காருன்ற மாதிரி அட்ரஸ் எல்லாம் கொடுக்க, ஆனா ஹீரோயினுக்கு அந்த ஊர்ல இருக்கிற பெண்களும் ஆண்களும் யாருமே உதவக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க தனியா தாங்க அந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டி இருக்கு. அதே மாதிரி ஹீரோயினுடைய அப்பாவையும் ஊருக்காரங்க, நீ இந்த ஊருக்கு திரும்பி வரலனா உங்க அப்பாவோட கதையை முடிச்சிருவோம், உங்க அப்பா இங்க எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பாருன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் அவங்க அத்தையான இந்த ரத்னமாவை கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படியே ட்ரெயின்ல அந்த பருதா போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு துணையும் அவங்க அத்தையும் வரதுனால அவங்க கணவருக்கு கால் பண்ணி இன்னும் ஒரு 4 நாள் மட்டும் நான் ஊர்ல இருந்துட்டு வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவங்க கணவரும் இன்னைக்கு என் பொண்டாட்டி வந்துருவான்னு சிக்கன் வாங்கலான்னு வராருங்க. 4 நாள் என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு இன்னும் கல்யாணம் முடியலைங்க, கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு வரேன்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட வட இந்தியா நோக்கியும் கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த போட்டோகிராஃபர் நம்பர் கிடைக்குதுங்க. ஹீரோயினுடைய காதலன் தான் வாங்கி கொடுக்குறாரு. அவருக்கும் போன் பண்ணி பார்க்க ஆனா அவரை போனை எடுத்த பாடு இல்ல. அதே சமயம் தான் நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோயினான அம்மி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க. முக்கியமா பெண்ணாலையும் இந்த துறையில சாதிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. ஒரு பொண்ணுன்னா வீட்டுல முடங்கி இருக்கணும், தாலி கட்டினா புருஷனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடுக்குள்ளேயும் வராம அவங்களுக்கு டேட்டானா கூட அந்த பெயினை கூட தாங்கிக்கிட்டு ஒரு
ஒரு நாள் கூட வேலைக்கு லீவு போடாம வரவங்க. அப்படி அவங்க கஷ்டப்படுறது எல்லாமே அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு தாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம அதே கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இதுலயும் இந்த அம்மி உடைஞ்சு போறாங்க. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு வேலையே இல்லாம போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த வேலையை அங்கேயே விட்டுட்டு மனசுக்கு நிதானமா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிப் போகணுன்ற மாதிரியும் அம்மி ஆசைப்படுறாங்க. அப்படி அம்மி கிட்ட ஒரு ஜீப் இருக்குங்க. அந்த ஜீப்பை ஒரு 2 பேரு ரெண்டுக்கு எடுக்க அந்த 2 பேரு தான் நம்ம ஹீரோயினான சுப்புவும் அவங்க அத்தையுங்க. அப்படி இந்த 2 பேரையும் பிக்கப் பண்றதுக்கும் அம்மி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. அம்மியும் தெலுங்கு பொண்ணு அப்படின்றதுனால உங்க 2 பேரோடையும் கொஞ்சம் ஜெல் ஆகுறாங்க. முக்கியமா அம்மிக்கு ரோட்ல வந்து பின்னாடி ஹார்ன் அடிச்சா பிடிக்காதுங்க. அங்கேயே ரோட்ல ஒரு அங்கிள் கூட இறங்கி சண்டை எல்லாம் போட அதெல்லாம் பின் சீட்ல இருந்து நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. என்னடா ஒரு பொண்ணு ஆம்பளையே திட்டுறான்ற மாதிரி அவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்குங்க. நம்ம ஹீரோயினுடைய அத்தை இந்த அம்மியோடைய அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இந்த 2 பெண்களுக்கும் நம்ம அம்மி உதவி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. முக்கியமா ஹீரோயினுக்கு அந்த போட்டோகிராஃபரை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சிட்டிலையும் வந்து அந்த போட்டோகிராஃபரை நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த சிட்டில ஒரு பெரிய கட் அவுட்டை ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த கட் அவுட்ல அவங்களோட முகம் தாங்க இருக்கு. பதறி போறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து கதறி எழுகுறாங்க. அங்க வர ஹீரோயினுடைய அத்தையும் அவங்கள சமாதானப்படுத்த, நான் அந்த சின்ன மேகசீன்ல தான் என் போட்டோ வந்திருக்கோன்னு பார்த்தா இங்க ரோட்லலாம் என் போட்டோவை போஸ்டரா ஒட்டிருக்காங்க. முகம் எல்லாருக்கும் பார்த்திருப்பாங்களே, என்ன பண்றதுன்ற மாதிரியும் ஹீரோயின் அழுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினையும் அவங்க அத்தையையும் கூப்பிட்டுக்கிட்டு இமாச்சல்ல இருக்கிற அந்த போட்டோகிராஃபரை பாக்குறதுக்கும் நம்ம அம்மி அவங்களுடைய ஜீப்ல கிளம்ப போற வழியில வேற நம்ம ஹீரோயினுக்கு போன் கால் வருதுங்க. அந்த ஊர்ல இருக்கிற அந்த கர்ப்பிணி பெண் தான், எம்மா அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சிட்டியா, சீக்கிரமா ஊருக்கு வாமா, வேற அப்பப்போ பிரெக்னன்ட் வலி வந்துகிட்டே இருக்குமா, அந்த நல்லபடியா பிறக்கணுமா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க இந்த அம்மி இருக்காங்கல்ல செகண்ட் ஹீரோயின், அவங்களுக்குமே நம்ம ஹீரோயின் இந்த பருதா போடுறது அவங்களோட முகத்தை மறைக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க. அவங்க ஒரு புரட்சி பெண் அப்படின்றதுனால இந்த பருதா போறதுனால மட்டுமே இங்க சேஃபா இருக்க போறது இல்ல. முதல்ல இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் விடுங்க, எல்லாத்தையும் சயின்ஸா பாருங்கன்ற மாதிரி அம்மி நிறைய விஷயங்களை சொல்ல இதெல்லாம் ஹீரோயினுக்கு பயங்கர கோவத்தை கொடுக்குது. எங்களோட கலாச்சாரம் கௌரவத்தையே குறை சொல்றியான்ற மாதிரிலாம் அவங்க பொங்கி எழறாங்க. ஹிமாச்சல நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ஒரே நாள் எல்லாம் போய் சேர்ந்துட முடியாதுங்க. அதனால ஒரு ரூம் எடுத்தும் தங்குறாங்க. வேணுமுனே நம்ம செகண்ட் ஹீரோயின் ஒரு பாத் டப்ல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்க அதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னமா பொண்ணுன்னா இப்படி சொந்ததரமா இருக்கணும், இதான் முக்காடு போடுற ஆளாச்சே, உனக்கு அதெல்லாம் புரியாது மாதிரி மறுபடியும் நம்ம அம்மி ஹீரோயினை கிண்டல் பண்ண இதுல இவங்க மோதல் இன்னமும் அதிகரிக்குது. இப்ப ராத்திரி ஒரு 12 இருக்குங்க. நம்ம ஹீரோயின் தூங்காம அந்த ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பாக்குற அம்மியும் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, நீங்க எங்களோட கலாச்சாரத்தை எல்லாம் பத்தி ஈஸியா கிண்டல் பண்ணி பேசிட்டீங்க, ஆனா நான் மட்டும் அந்த போட்டோகிராஃபரை பார்த்து அந்த உண்மையை வாங்கலனா என் ஊர்ல இன்னும் சில நாட்கள்ல நான் பிணமா தான் இருப்பேன், நான் காதலிச்சவனை கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ற மாதிரியும் பயப்பட அப்பதான் அம்மியும் ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த போட்டோகிராஃபர் நம்பரை என்கிட்ட கொடு, அவ எந்த மூலையில இருந்தாலும் உனக்காக நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்ற மாதிரியும் அங்க வாக்கு கொடுக்கறாங்க. அப்பதான் இன்னொரு அசம்பாவிதம் நடக்குதுங்க. இவங்க அந்த ஜீப்ல போயிட்டு இருக்கிற பாதையில திடீர்னு இங்க டிராபிக் ஜாமா இருக்கு. என்னன்னு கேட்டதுக்கு அந்த பாதைய கொஞ்ச நாளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அங்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கான். இப்ப இவங்களால பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. அப்பதான் அங்க சில பைக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மலை உச்சியில நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும், ஒரு 3 நாளைக்கு நாங்க இங்க டென்ட் போட்டு தங்கலான்னு இருக்கோம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க இப்போ அம்மியும் ஹீரோயின் கிட்ட வந்து வேற வழியே இல்ல, நம்ம இந்த பைக்கர்ஸோட சேர்ந்து 3 நாளைக்கு இந்த மலை உச்சியில டென்ட்ல தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போறோன்ற மாதிரி சொல்ல, இதுதாங்க நம்ம ஹீரோயினுக்கு லைஃப் சேஞ்சிங் பாயிண்டா இருக்கு. இந்த இடத்துல சரியா கூட சிக்னல் கிடைக்காது. அதே மாதிரி இங்க ஹீரோயினுடைய அத்தை கேட்ட அந்த 4 நாள் டைம் வேற முடிய மறுபடியும் அவங்க கணவர் கால் பண்ணி எப்ப வரேன்னு கேக்குறாரு. அவங்க அங்க ஒரு பாட்டி மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணி, என்னப்பா உன் பொண்டாட்டி அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஊருக்குள்ள எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, இந்த கல்யாண வேலை எல்லாம் முடிச்சிட்டு தான் அவ வருவா, இன்னும் ஒரு 4 நாளைக்கு அவளை தேடாதுன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பாவும் ஹீரோ கிட்ட வந்து உனக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறதா சொல்றாரு. நான் சுப்புவை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு ஹீரோ சொன்னாலும் அவளோட முகத்தை நீ தான் பாக்கணும், ஆனா ஊரே இப்ப பாத்துருச்சு, அது விபத்தா நடந்தா கூட ஊர் முழுக்க முகத்தை காமிச்ச பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீயே யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரியும் பிரெயின் வாஷ் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின்கள் 3 பேரும் போன அந்த மலை உச்சியில வேற பேராகிளைடிங் இது அதுன்னு பண்றாங்க. அதெல்லாம் இவங்க வீடியோ எடுக்கவும் செய்ய அப்ப அங்க ஒரு பெரிய மனுஷன் வராருங்க. அவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் தான். அவருமே இவங்க 3 பேருக்கிட்டயும் ரொம்ப நட்பாவே பேசுறாரு. அந்த 3 நாட்கள்ல ஒரு நிறைய விஷயங்களை இவங்க 3 பேருக்கும் சொல்றாரு. அதாவது அவரு சோலோவா ட்ரிப் வந்திருக்காராம். என்னோட பொண்ணு தான் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சோலோ ட்ரிப்புக்கு நான் அனுப்புனா, என் பொண்ணு சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்பேன்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கும் ஆனா நம்ம சொல்றதை நம்ம அப்பா கூட கேட்க மாட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வருதுங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு வந்திருக்க
அங்க ஒரு புத்தக கடையில நம்ம ஹீரோயினுடைய புத்தகங்கள்லாம் வித்துக்கிட்டு இருக்குங்க. என்னடா ஒரு புக்கு தான் இப்படி வந்ததுன்னு பார்த்தா இது கடை கடையா விக்கிறாங்க போல இருக்கேன்ற மாதிரி அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் மேல வெறுப்பு வருது. உங்க அப்பா சொன்ன மாதிரி நம்ம வேற எதனா பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கேம்ப்ல தங்கியிருப்பாங்கல்ல, அங்கேயுமே அந்த பெரியவர் ஒரு கதையை சொல்றாரு. ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பறவையை வச்சு அவர் ஒரு கதையை சொல்றாரு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது, அங்க ஒரு பறவை முட்டை வச்சது, அதுல நிறைய குஞ்சுகளும் பிறந்தது. திடீர்னு அந்த பெரிய பறவை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கூண்டுல போட்டு அந்த குட்டி பறவைகளை வளர்க்க ஆரம்பிச்சேன். ஒரு டைம் வரப்போ அந்த பறவைகளும் பெருசாச்சு. பறவையோட குணமே பறக்கிறதுனால அதனால நான் அதை பறக்க விட்டேன். அதுல 2 பறவை பறக்காம கூண்டுக்குள்ளேயே இருந்தது. ஆனா ஒரு பறவை மட்டும் வானத்தை நோக்கி சிறகடிச்சு பறந்தது. நான் திடீர்னு ஒரு பருந்து வந்து அந்த பறவைய அத்தோடைய இரையா ஆக்கிக்கிச்சு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கொடுத்த ஃப்ரீடமாலதான் அந்த பறவை இறந்ததா? அந்த பறவையை நான் கூண்டுக்குள்ளதான் வச்சிருக்கணுமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அங்க இருக்கிற பெண்களுமே நாங்களும் எங்க வீட்டுல இருக்கும் போதோ நீ வெளியே போனா உனக்கு இந்த ஆபத்து வரும் அந்த ஆபத்து வரும்னு சொல்லி எங்க அப்பா வீட்லயே இருக்க சொல்லுவாரு. ஆனா ஆபத்து பொண்ணுங்களுக்கு மட்டும் வரும்னு இல்ல, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்றோம்னு பொறுத்துதான் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பறவை அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணி பறந்தது, வானத்தை நோக்கி சிறகடிச்சு சுதந்திரமா இருந்தது. அந்த சுதந்திரத்தோட தான் அந்த பறவை போய் சேர்ந்திருக்கு. அந்த சந்தோஷமாச்சு அந்த பறவைக்கு இருக்கும். ஆனா பெண்கள் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு நம்ம எவ்வளவு அடிமைப்பட்டு நம்ம கிராமத்துல இருக்கோன்ற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருதுங்க. இங்க ஹீரோயினுடைய அத்தை கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வீட்டுல தன்னோட பசங்களை அவர் தாங்க பாத்துக்கிறாரு. அவங்களுக்கு தோசை ஊத்தி கொடுத்து அவங்களுக்கு சட்டை எல்லாம் மாத்தி விட்டு பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்ப. ஆனா அவங்களோ அம்மா இல்லாம இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்ற மாதிரி டென்ஷன் ஏத்துறாங்க. நம்ம பொண்டாட்டி இல்லாம வீட்டுல ஒரு வேலை ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரியும் அவர் பயங்கர கோவப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கேம்ப்ல இருக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருதுங்க. அவங்க தோழி தான் அனுப்பியிருக்காங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பேச சொல்றாங்க. இவங்களும் டவர் கிடைக்காம ஒரு காட்டுக்கு பக்கத்துல வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோவுடைய போனை அவங்க அப்பா எடுக்கிறாருங்க. அங்க இருக்கிற ஒரு பூசாரி நம்ம ஹீரோயினோட காதலனான ஹீரோக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணிட்டு இருக்காரு போல. அப்படி பொண்ணு பேரும் பையன் பேரும் சொல்லி 2 பேருக்கும் நிச்சயிக்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்ல, இதே நம்ம போன்ல கேட்கிற ஹீரோயினும் கதறி அழுகுறாங்க. இப்படி என்ன தூக்கி எரிஞ்சிட்டாம வேற பொண்ணை திருமணம் பண்ணிக்க போயிட்டானேன்ற மாதிரியும் உடஞ்சி போறாங்க. அப்பதான் அந்த இடத்துல சில குடிகாரங்க வராங்க. அவங்க அவங்களோட வண்டியில நம்ம ஹீரோயினை கடத்திக்கிட்டு போக, எந்த பருதாவை நம்ம ஹீரோயின் எடுக்க மாட்டாங்கன்னு அடம் பிடிச்சிருப்பாங்களோ அதே பருதாவை அந்த குடிகாரங்க எடுத்து அங்க ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கவோ செய்யறாங்க. எப்படியோ பக்கத்துல இருக்கிற நம்ம அம்மியும் ஹீரோயினுடைய அத்தையோ அங்க இருக்கிற பைக்கர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உடஞ்சி போய் உட்காடுறாங்க. ஒன்னு தன்னோட காதலன் விட்டுட்டு போனது, 2வது நம்ம பருதாவை எடுத்து அந்த குடிகாரங்க நம்ம முகத்தை பார்த்துட்டாங்க, நம்ம கிட்ட தப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லியும் கலங்கி போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போன சமயத்துல கூட அவங்களோட முகத்தை பருதாவால தான் மூடி இருப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி அவங்க முகத்தை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஒருவேளை மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த பருதாவால நம்ம அடிமைப்பட்டு போறோமோன்ற மாதிரி நினைக்க, அதே வேலையில இந்த அம்மி இருக்காங்கல்ல, அவங்களுமே ஹீரோயின் கிட்ட வந்து நீ இந்த பருதா போறது சேஃப்டின்னு சொன்ன, ஆனா அந்த பசங்க உன்னை கடத்திட்டு போனாங்க, அப்ப உன்னோட சேஃப்டி எங்க போச்சு? இப்பவாச்சு நம்பு, உன்னோட சுதந்திரத்துக்கு நீ இரு, நீ எதுக்குமே முகத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ல, அதுல இருந்து தாங்க நம்ம ஹீரோயின் அவங்க முகத்துல இருக்கிற அந்த பருதாவை தூக்கி கடாசுறாங்க. அங்க மத்த பெண்கள் மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய அந்த ட்ரிப்ல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த போட்டோகிராஃபரை தேடி கிளம்பிருப்பாங்களோ அந்த போட்டோகிராஃபரையே மறந்து இப்ப அந்த இமாச்சல சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அம்மி இருக்காங்கல்ல, அவங்களோட துணியெல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. ஒரு கடத்துல நம்ம அம்மியும் ஹீரோயினும் ஒரு நல்ல தோழிகளா மாற, ஹீரோயின் அவங்களோட ஆசைகள் எல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதுறாங்க. அதுல ஒரு ஆசை, பருதாவே இல்லாம என் கிராமத்துல நடந்து போனோன்ற மாதிரி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் நம்ம அம்மி நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்க அந்த போட்டோகிராஃபரை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிவிஎம் தான். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இப்ப அவர் ஒரு வீடியோல நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப சாரி கேக்குறாரு. நான் எப்பவுமே அனிமல்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறவன் தான், அப்படி அனிமலை தேடி தான் உங்க கிராமத்துக்கு வந்தேன். அப்ப திடீர்னு உங்களை பார்த்த உடனே போட்டோ எடுத்துட்டேன். அந்த போட்டோ ஒரு ஆர்ட் போட்டோ மாதிரி ஆகி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிருந்தா அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு உங்க வீடியோலயும் பேசியிருக்க. இது மூலயமா ஹீரோயினுடைய பிரச்சனையும் சரியாகுது. ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஊருக்கு திரும்பி போறதா வேணாமா, போனா மறுபடியும் இந்த வீடியோ காமிச்சு பருதா போட்டுக்கிட்டு ஒரு அடிமை வாழ்க்கையை தானே வாழணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்படிதாங்க இந்த அம்மியுமே நம்ம ஹீரோயினோட அந்த இமாச்சல்ல இருந்து கிளம்ப அம்மிக்குமே மனசு இல்ல. ஒரு காரு நம்ம அம்மியோட காரை தாண்டி போகுதுங்க. அதுல இருக்க ஒரு ஆணுமே நம்ம அம்மியை பார்த்து ஒரு பொண்ணெல்லாம் கார் ஓட்டலாமான்ற மாதிரி மட்டமா பேசிடுறாரு. இப்போ அம்மியும் அவரை சேஸ் பண்ணி போக அங்க ஒரு பெரிய விபத்துல இருந்து நொடி பொழுதுல அம்மி தப்பிக்கிறாங்க. அதுல அம்மியோட கார்ல பயணிச்ச ஹீரோயினோட அத்தைக்கு மயக்கம் வந்துடுது. இப்போ அந்த பக்கமா ஒரு பெண் போலீஸ் இந்த சம்பவத்தை பாக்குறாங்க. பக்கத்துல தான் என்னுடைய வீடு இருக்கு, 3 பேரை வந்து அங்க வேணா ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கும் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் அம்மிக்கும் நம்ம ஹீரோயின் சுப்புக்கும் பயங்கர சண்டை வருதுங்க. இப்போ ஹீரோயின் மறுபடியும் அவங்க ஊருக்கு போறேன்னு சொல்றது அம்மிக்கு சுத்தமா
சுத்தமா பிடிக்கல. அதே வேளையில இங்க ஹீரோயினோட அத்தையோட கணவரை காமிக்கிறாங்க. அவருமே வீட்டுல கஷ்டப்பட்டு சமைச்சு பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட, ஆனா அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி பசங்க சாப்பிட மறுக்கிறாங்க. அதுல தன்னோட பையனையே அவர் கை நீட்டி அடிச்சிடுறாரு. இதுல வீட்டுல பிரச்சனை வந்து அவங்களோட பொண்ணு நம்ம ஹீரோயினோட அத்தைக்கு கால் பண்ணி, அம்மா நீ எப்பமா வீட்டுக்கு வருவ, அப்பா எங்களை அடிக்கிறாருமான்னு சொல்ல அவங்களுக்கும் கோவம் வருது. அப்பதான் அந்த போனை வாங்கி இந்த அத்தையுடைய கணவரும், எவ்வளவு நாள் தாண்டி ஊர்லயே உட்காந்துட்டு இருப்ப, இல்லாம இங்க ஒரு வேலை கூட நடக்க மாட்டேங்குது, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா, இல்லனா நீ அங்கேயே நிரந்தரமா இருந்துரு அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. இங்க இவங்களுக்கும் பிரஷர் ஆகுது. அப்பதான் அவங்களுமே போனை வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் வீட்டுல ஒரு அடிமையா தான் இருக்கேன், நீ உன் ஊர்ல அடிமையா இருக்க மாதிரி நான் வீட்டுல அடிமையா இருக்கேன், பெண்கள்லாம் பிறந்தாலே யாருக்குன்னா அடிமையா இருக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை போல இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு குருட்டு தைரியம் வருதுங்க. மறுபடியும் தன்னோட கணவருக்கு கால் பண்றாங்க. என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சமைச்சு கொட்டணும், எல்லா வேலையும் நானே பார்க்கணும், அதனால தானே வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, ஒரு அப்பனா ஒரு மாசமாச்சு உங்க குழந்தைய நீங்களே பாத்துக்கங்க, நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல, உங்க பொண்டாட்டி, அதை புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு சொல்லி தான் புருஷனையும் கழுவி ஊத்த, அதுல அவரும் தன்னோட மனைவியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க செய்யறாரு. அதே வேலையில ஹீரோயின் ஊருக்குள்ள இருக்கிற அந்த கர்ப்பிணிக்கும் பிரசவ வலி வருதுங்க. அவங்களையும் அவசர அவசரமா அங்க இருக்கிற நாட்டு மருத்துவர்கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற பெண்கள் ஆண்கள்னு சொல்லி எல்லாரும் பயத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம குலதெய்வ சாமி ஜாலாமா கோவப்பட்டுட்டா, அதனால்தான் இந்த கர்ப்பிணி கிட்ட அவ கோவத்தை காமிக்கிறா, நம்ம உடனடியா ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம சாமிக்கு காணிக்கையா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டையும் சொல்லி ஹீரோயினுக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஹீரோயினையும் மிரட்டி ஒழுங்கு மரியாதையா வில்லேஜுக்கு வான்ற மாதிரியும் கூப்பிடுறாங்க. அந்த இரவு தாங்க நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க. ஹீரோயினுடைய புகைப்படம் ஒரு மேகசின்ல வந்திருக்கோம்ல, அந்த மேகசினுடைய கவர் போட்டோவை மட்டும் தான் இது வரைக்கும் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. ஒரு வாட்டி அந்த மேகசின்ல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்க, அதுல நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில ஜெயிச்ச கதைகள் இருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்க்கும் போது அவங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் கிடைக்குது. அங்கதான் ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட ஆசை சொல்லுவாங்க பாத்தீங்களா, நோட் புக்ல கூட எழுதி வச்சிருப்பாங்களே, அதன்படி இப்ப உங்க கிராமத்துக்கும் நம்ம அம்மியோட கார்லயும் அவங்க அத்தையோட வந்து இறங்குறாங்க. அதாவது ஹீரோயின் என்ன முடிவு பண்ணிருப்பாங்கன்னா, அங்க பருதாவே இல்லாம உங்க முகத்தை காட்டிட்டு அந்த கிராமத்துல நடந்து போனோன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. என்னையா சொல்ற, அப்படி போனீங்கன்னா கிராமத்துல அசம்பாவிதம் நடந்துரும், கர்ப்பிணி வேற இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்காம போயிடும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சா அப்பதான் அம்மி சொல்லிருப்பாங்க. இது வரைக்கும் பருதா தலையில இருந்து பறந்து போன பெண்களும், பருதா இல்லாம முகத்தை தெரியாம காட்டின பெண்களும் அந்த ஜோலம்மாக்கு பயந்துகிட்டு ஊருக்காரங்க போட்டு தள்ளிடுறாங்கல்ல, அதுக்கு இன்னொரு காரணம் ஊருக்குள்ள குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ட்டு. ஒரு வாட்டி இங்க இந்த சடங்க பண்ணாம அப்படி பருதா இல்லாத பெண்களை உசுரோட விட்டு பாருங்க, அப்பயும் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனால்தான் இப்ப இவங்க கிராமத்துல இருக்கிற இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கும் கிராமத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோ பெண்களுடைய சுதந்திரத்துக்கோ நம்ம ஹீரோயின் பருதா இல்லாம நடந்து போறாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல இருக்கிற கர்ப்பிணியும் பிரசவ வலியில மயக்கம் போட்டு விழ, அங்க பார்த்த நாட்டு மருத்துவரும் கர்ப்பிணியும் காப்பாற்ற முடியல, அவங்க குழந்தையும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஊருக்காரங்களாம் அங்க நம்ம ஹீரோயின் நடந்து வரத பார்க்க, இந்த பொண்ணு பருதா இல்லாம நடந்து வரா, அதனாலதான் சாமிக்கு கோவம் வந்து இந்த கர்ப்பிணியையும் அவங்க குழந்தையும் போட்டு தள்ளிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை அடிக்க போறாங்க. முக்கியமா அந்த கர்ப்பிணியோட கணவரே ஹீரோயினை அடிக்க வராரு. அப்பதான் திடீர்னு அந்த கர்ப்பிணி கண் முழிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தையும் நல்லபடியா பிறக்குதுங்க. இப்ப அந்த விஷயத்தையும் ஒரு பெண் பார்த்துட்டு வந்து அந்த ஊர் முன்னாடியும் நம்ம ஹீரோயின் முன்னாடியும் சொல்றாங்க. அதை கேட்டதும் ஊருக்காரங்க எல்லாருமே மாறுறாங்க. இத்தனை வருஷமா நம்ம பெண்கள் பருதா போடலனா ஊருக்கு ஆபத்து வந்துடும் நினைச்சதெல்லாம் பொய்யா, இப்ப இந்த பொண்ணு போடாம நடந்து வந்து நல்லபடியா குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு அங்கேயே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதாங்க அந்த ஊர் திருந்துற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை முறியடிச்சிட்டு அந்த ஊர்ல ஒரு புரட்சி பெண்ணா மாறுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருடைய ஜவலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சாமியை கும்பிடுவாங்கல்ல, அப்படி அந்த சாமியோட சிலை பருதாவால மூடி இருக்கும்ல, அப்படி இங்க இருக்கிற பெண்களே அந்த சாமி சிலையில இருக்கிற பருதாவை எரிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் சாமியோட சிலையும் பருதா இல்லாம தெரியற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க பருதாவை தூக்கி எரியிற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுது. இதையெல்லாம் பார்த்து ஹீரோயினுடைய அத்தையும் அதுக்கப்புறம் ஆமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ஒரு இன்ஸ்பிரேஷனா அந்த கிராமத்துக்கு வாழ்றாங்க. என்னதான் ஹீரோயின் காதலிச்ச பையன் இதெல்லாம் புரிஞ்சிக்காம வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாலும் ஹீரோயின் அதை பத்தி பெருசா கவலைப்படலைங்க. ஹீரோயினை போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இன்னொரு போட்டோவையும் ஹீரோயினை வச்சு எடுக்கிறாரு. அதையும் இப்ப நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண, அப்படி ஹீரோயின் ஒரு பெரிய மாடலாவே மாறுறாங்கன்ற மாதிரி கதை முடியுதுங்க. ரொம்ப வித்தியாசமான படங்க. தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.